பஞ்சமி நிலங்களுக்கு அரசு விதித்துள்ள நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அந்த நிலமானது யாருடைய பெயரில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அந்த நிலமானது சொந்தம். வேறு நபர்கள் அந்த நிலத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது. அந்த மாதிரி உரிமை கொண்டாடினாங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றம். அடுத்து அந்த பஞ்சமி நிலத்தை 10 வருஷத்துக்கு உள்ள யாருக்கும் விற்கக்கூடாது. இதுதான் அடுத்த நிபந்தனை. அதே போல் ஒருவேளை 10 வருஷத்துக்கு மேற்படி 10 வருஷம் ஆகி அதுக்கப்புறம் அந்த பஞ்சமி நிலத்தை விற்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி விற்கும்போது அதை வாங்குகிறவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். அதாவது விற்கிறவரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அதே போல் வாங்குகிறவரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த நிபந்தனை. அடுத்து தன்னோட வாரிசுகள், அந்த பஞ்சமி நிலத்துக்கு சொந்தக்காரரோட வாரிசுகள் அந்த நிலத்தை பங்கிட்டு கொள்வதில் எந்த தடையும் கிடையாது. அதே போல் இந்த நிபந்தனையோட கூடிய பட்டாவை வேறு சமூகத்தினர் அவங்க ஆக்கிரமித்தாலோ அல்லது அரசாங்க பதிவேட்டில் அதை மாற்றியிருக்கிறாங்க அப்படின்னாலோ அல்லது 10 வருடங்கள் முடியாமலோ விற்பனை ஆகியிருந்தது அப்படின்னா அது செல்லாது. அதை அரசாங்கம் திரும்ப பெற்றுக்கொள்ளும். இந்த மாதிரி நிபந்தனைகளுடன் கூடிய பட்டாவை அரசாங்கமானது கொடுத்துள்ளது.